Hi friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீ ரைஸ், ஜீரா ரைஸ், சப்பாத்திக்கெல்லாம் செம காம்பினேஷனா பன்னீர் கிரேவி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச முந்திரி நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. 4 துண்டு பன்னீர், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 200 கிராம் பன்னீரை கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரோஸ்ட் ஆகி வரட்டும். எல்லா பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 துண்டு பட்டை, 1 அன்னாசி பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 3 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா வதங்கி வரட்டும். 3 மினிட்ஸுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இதில் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண பன்னீரை இதில் சேர்த்துடலாம். இதை மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ரொம்பவும் டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.